வெக்டர் டிஃபரன்ஷியேஷன்ல ரிமைண்டிங் பார்ட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க. The directional derivatives of pi at p in the direction of a unit vector a is given by del by dot a, that is d by ds equal to del by dot a. ஏங்கிறது ஒரு யூனிட் வெக்டர். இதை நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம். a கேப் இல்லைனா a வெக்டர்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு a bar divided by mod a. அதாவது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னு கேட்டாங்கன்னா டெல் பை டாட் ஏன்னு எழுதணும். ஒரு சம் பார்த்துடலாம். ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் xyz minus xy square z cube at the point 1 2 minus 1 in the direction of the vector பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா a bar divided by mod a ன்னு கண்டுபிடிப்போம். ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ ஃபார்முலா என்னது? d by ds equal to del by dot a. So நான் ஆல்ரெடி தெரியும் del by na I dou by dou x plus j dou by dou I plus k dou by dou z, அதாவது gradient. ஓகே, ஸோ இப்போ பையில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா? ஸோ இதுதான் பை xyz மைனஸ் xy ஸ்கொயர் z கியூபா. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? yzலாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 yz மைனஸ் y ஸ்கொயர் z கியூப், ஏன்னா எக்ஸ் 1ன்னு கிடச்சிரும். அதே சேம் இந்த இடத்துல y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது xz மைனஸ் y ஸ்கொயரா 2yன்னு வரும். xz கியூப்லாம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் k பார் x y இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது xy மைனஸ் 3xy ஸ்கொயர் z ஸ்கொயர்னு வரும். இதில் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 2 மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 இன்ட்டு மைனஸ் 1 2. ஓகே, ஒய் ஸ்கொயர் என்னது 2, 4 மல்டிபிள் 1 என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் 1 இருக்கனால மைனஸ் 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் இசட்டு 1 இன்ட்டு மைனஸ் 1, இந்த இடத்துல மைனஸ் 1 வரும். 2 மல்டிபிள் 1 மல்டிபிள் 2 z கியூப்னால மைனஸ் 1 கியூப்னு வரும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு மைனஸ் 4ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் கே 2, 1 இன்ட்டு 2 2 மைனஸ் இதில் 3 1 y ஸ்கொயர் 4 மைனஸ் 1 கியூபு மைனஸ் 1னே வரும். இதில் மைனஸ் 12 கிடைக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 12 தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4kன்னு கிடைக்கும். ஸோ டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் என்னென்னா டெல் பை டாட் ஏ. ஸோ இதில் ஏவை கண்டுபிடிக்கணுமா? ஏங்கிறது என்னது? யூனிட் வெக்டர். இல்லை பாயிண்ட் எழுதிக்குவோம். i மைனஸ் j மைனஸ் 3k டிவைட் பை ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ஆகிடும். மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 9 ஆகிடும். ஸோ இதுலேருந்து ஐயை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா ஐ டாட் ஐ ஈக்குவல் டு 1, ஐ டாட் ஜே ஈக்குவல் டு 0. ஓகே, இது டாட் ப்ராடக்ட், அதனால ஐஐ ஜேஜே கேகே இதோட வேல்யூ மட்டும் 1ன்னு வரும். ஸோ 2 இன்ட்டு 1 2, மைனஸ் 3 இங்கே மைனஸ் 1 மைனஸ் 3, மைனஸ் 10 மைனஸ் 3 ப்ளஸ் 30. ஸோ இதுக்கு 29 டிவைட் பை ரூட் 11 இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.